ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கிங் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் காலையில் நாங்கள் 3 பேரும், நான் என்னுடைய 2 மகள்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். என் வீட்டுக்காரர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டாரு. பட் வீக்கெண்ட் அப்படின்றதுனால எங்களை யாரையுமே எழுப்பலை. அவர் பாட்னு அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தொந்தரவு பண்ண மாட்டார் வீக்கெண்டு மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் அப்பாவும் பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க. மார்க்கெட்டுக்கு போக போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் கிளம்புறப்பவே சொன்னார், நான் ஆவடி வரைக்கும் போகணும், போயிட்டு வரைச்சதை தான் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கொஞ்சம் லேட்டாகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. எப்படியோ வர்றதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளே வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவசரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் துணி பார்த்திங்கன்னா துவைச்சி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2வது பேட்ச் துணி, அதாவது பெட்ஷீட் தலகாணி உரெல்லாம் துவைச்சி ஒரு 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஊற வச்சு துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ஷீட் தலகாணி உரெல்லாம் பொதுவாக நான் கையில் துவைக்க மாட்டேன், மிஷினில் தான் போடுவேன். பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற துணிகளை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கையில் தான் துவைப்பேன். முடியாத பட்சத்தில் தான் மிஷினில் போடுவேன். இப்போ பாருங்கள், ஊற வச்ச பெட்ஷீட் தலகாணி உரைகளை அப்படியே கூட நான் போடலை. ஊற வச்சுட்டு நல்லா கீழே கொட்டி காலில் மிதிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மிஷினில் போடுறேன். நான் மிஷினில் போட்டுட்டு டைம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க போகிறேன். பெட்ஷீட் தான் நான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் மிஷினில். அதனால் பிளாங்கெட்கான டைமை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன், கரெக்டாக பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர்லோட் கொடுக்குறப்ப அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடும். அதனால் பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுறேன். இப்போ வாஷிங் மிஷின் நார்மலாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் தேய்க்க வேண்டிய வேலை தான். பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் சமையல் ஸ்டார்ட் பண்ணலை. மார்னிங்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவல்லலாம் பார்த்திங்கன்னா நான் சமையல் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் தான் இருந்தது. கிடுகிடுன்னு பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சு. கடைசியாக மண் பாத்திரத்தை தேய்க்கிறேன். எப்போவுமே பாத்திரம் தேய்க்கிறப்ப மண் பாத்திரத்தை தனியாகவும் மற்ற பாத்திரங்களை தனியாகவும் தான் தேய்ப்பேன். கடைசியாக கையோட கை ஷிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தேய்ச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடுறேன். ஒரு 1/2 hour 1 hour காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ பாத்திரம் வேலையும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்க போகிறேன் இட்லிக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை எடுத்துக்கிட்டேன். அரிசியை கழுவி அந்த தண்ணியை வீண் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பெருசாக எங்கள் வீட்டில் நிறைய செடியெலாம் எதுவும் இல்லைங்க, கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். அந்த செடிக்கு அந்த தண்ணியை விட்டுட்டு அரிசியை கொண்டு போய் வச்சாச்சு. அடுத்ததாக வராண்டாவில் வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் லைட்டாக அந்த ஜன்னல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கதவு இந்த மாதிரி இடத்துலலாம் லைட்டாக டஸ்ட்டை பார்த்திங்கன்னா ஒட்டடை அடித்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்களுடைய ஷூ ரேக்கு ரொம்பவே அழுக்கு படிஞ்சு இருக்குங்க. வீட்டில் இருக்கிறப்ப அடிக்கடி தட்டி க்ளீன் பண்ணி வைப்பேன். இப்போ 1.5 மாதமாக பிஸியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கண்டுக்கலை. அதனால் நல்ல தூசு படிஞ்சு இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ ரேக்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தூசி இல்லாமல். இந்த மாதிரி ஓல்டு ப்ரஷ், பெயிண்டிங் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது துடைப்பத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் எல்லா செப்பல்ஸையும் ஷூஸையும் அந்தந்த இடத்துல அடுக்கிடுறேன். யூஸ்வலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற செப்பல்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த செப்பல் ஆகட்டும் அந்த ஷூஸ் ஆகட்டும் ரொம்ப டஸ்ட்டாகவே இருந்தது. அதையும் சேர்த்து லைட்டாக டஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ ஷூ ரேக் வேலை எனக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு.
அவ்வளோதான், இந்த வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வராண்டாவை பெருக்கி அந்த குப்பைகளை அள்ளிட்டோன்னா வராண்டாவும் நீட்டாக ஆகிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு பெருக்க தான் போகிறேன். கடகடன் பெருக்கிடலாங்க, ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் ஆகும். பட் வராண்டான்றதுனால அதாவது அங்கங்கே எடுத்து வச்சு பெருக்கணும், அது மட்டும்தான். இப்போ நான் பெருக்கிட்டேன், பாருங்கள் எவ்வளோ தூசாக இருக்குது. இத்தனைக்கும் இந்த பெருக்கிற வேலைலாம் டெய்லியுமே செய்வேன் நான். மார்னிங் காலையில் வாசல் பெருக்கிறப்ப டெய்லியுமே செஞ்சுருவேன். பட் நேற்றுக்கு சாட்டர்டே இல்லைங்களா, ஸோ அதனால் நேற்றுக்கு பெருக்கலை. ஒரு நாள் பெருக்கலை, எவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பெருக்கியாச்சு வராண்டா ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். டாய்லெட் க்ளீனிங் ப்ராசஸ் தான் போக போகுது. முடிச்சுட்டு கையோட கை நான் குளிச்சுட்டு வந்துட போகிறேன். அவ்வளோதான், ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். கையோட கை தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு குளிச்சுட்டு வந்த உடனே தலையை நல்லா துவட்டிடணும். எனக்கு பார்த்திங்கன்னா காதில் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அதனால் அதில் தண்ணி போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்பவுமே தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே பட்ஸ் போட்டு காதுக்குள்ளே தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துடுவேன். இப்போ காதை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தலையையும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஈரமாக வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தலையையும் நல்லா துவட்டிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போய் நின்று காய வச்சுருவேன். இப்போ தலையை தான் துவட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததான் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் போட்டிருக்கேன். அந்த பெட்ஷீட்டை எல்லாத்தையும் எடுத்து காய வைக்கணும். கண்டிப்பாக கீழே எங்கேயுமே இடம் இல்லை, முன்னாடி பின்னாடி இப்படி ஏற்கனவே துணி காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த துணிகளை எல்லாத்தையும் நான் 2வது மாடியில் தான் கொண்டு போய் காய போடணும். இப்போ தலையை துவட்டியாச்சு. இப்போ மிஷினில் போட்டிருக்க துணியை தான் போய் நான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு மேலே காய போட்டுட்டு வந்துடலாம். அடுத்ததாக சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பாவும் பொண்ணும் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே குரல் வந்தாச்சு, கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் என்னுடைய பொண்ணும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரப்பவே கையில் பேக்கோடு வந்தாங்க. சரின்னு அதை வாங்கி வச்சுட்டு, என்ன வாங்கிட்டு வந்தீங்க, என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்காட்டி என்னுடைய பொண்ணு ஸ்டோரியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்பா முதல்ல போய் அவருக்கு வேண்டிய மெட்டீரியல் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அடுத்தது வர வழியில் ஆவடி மார்க்கெட்டுக்கு போனார். அங்கே எல்லா காய்கறிகளுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பார்த்தோன்னே அவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். வெண்டைக்காய், புடலங்காய், கத்தரிக்காய் இப்படி ஒன்று விடாமல் வாங்கிட்டாருமா. நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு நம்ம வீட்டில் ஒரே வெஜ்ஜாக தான் போக போகுது. அவ்வளோ காய்கறிகளையும் சேர்த்து வாங்கிக்கிட்டாரு. இதில் வேறு காய்கறி விற்கிறம்மா, இது நல்லா இருக்குது, அதை விட்டுட்டிங்க, இதை விட்டுட்டிங்கன்னு சொல்ல எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டே இருக்கார். கடைசியாக ரூபாவை கொடுத்துட்டு காய்கறிகளை வாங்கிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் துடப்பம் வாங்கிட்டு வர சொன்னானே, வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மறப்பாரா அப்பா? மறக்கவே இல்லை. தொடப்பத்தையும் போய் வாங்கிக்கிட்டாருமா. நீ சொன்ன தொடப்பத்தையும் வாங்கிக்கிட்டாரு, காய்கறிகளையும் வாங்கிக்கிட்டாரு. நான்வெஜ் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதனால் நீங்கள் பிரியாணி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவடி மார்க்கெட். எப்போவுமே ஆவடி மார்க்கெட்டுக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம். இன்றைக்கி அவர் ஏதோ மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படிக்கா போயிருக்காரு. அதனால் வர வழியில் அங்கேருந்தே காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி துணி எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெட்ஷீட் எல்லாத்தையும் இப்போ நான் வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்துட்டேன். 2வது மாடிக்கு தூக்கிட்டு போகணும். அவங்க அப்பா எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருவார். பட் அவரே இப்போ தான் வெயிலேருந்து வந்தார். அதனால் அவரை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நானே மேலே தூக்கிட்டு போயிட்டேன். 1 மாடி வரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. 2வது மாடி போகிறதுக்காட்டி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். எப்படியோ சமாளிச்சுட்டு 2வது மாடிக்கு துணியை எடுத்துகிட்டு போயிட்டேன். பொதுவாகவே நான் துணியெல்லாம் மேலே காய போடவே மாட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி இடம் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி, அங்கேயே துணியெல்லாம் காய போட்டுருவேன். ரொம்ப ரேர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் துணி காஞ்சிட்ருக்குன்னா தான் நான் மேலே கொண்டு போவேன். மேக்ஸிமம் மேலே போகவே மாட்டேன். அவ்வளோதாங்க, இடுப்பு வலி செம்மையாக வலிக்குது தூக்கிட்டு வந்தது. இப்போ நான் காய போடுறேன். காற்று செம்ம காற்றுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காற்று அடிக்குது.
ஒரு பெட்ஷீட் காய போட்டுட்டு திரும்புறதுக்காட்டி மறுபடியும் சுருண்டுக்குது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் காய போட்டுட்டேன் நான். காய போட்டுட்டு கீழே இறங்கலான்னு பார்க்குறதுக்குள்ளரையே ஒரு 2-3 துணி காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில். ஏற்கனவே இது வாஷிங் மிஷினில் தான் போட்டது. 90% ஃபுல்லுமே ட்ரையாக தான் இருந்தது. 10% மேலே போட்டுட்டு கீழே இறங்கலான்னு சொல்கிறதுக்குள்ளரையே சில துணிகள் எல்லாம் காஞ்சிருச்சு. ஒரு வழியாக பாதி துணியை காய போட்டாச்சு. மீதி துணி, அதாவது தலகாணி உரைகள் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொடியில் காய போட்டாச்சு. இப்படி காய போட்டுட்டு திரும்புறதுக்குள்ளரையே காற்றுல கீழே விழுந்துடுது. அதை மறுபடியும் எடுத்து தண்ணியில் அலசி காய போடுறதுக்கு 2 வேலையாயிடுச்சு. ஒரு வழியாக பெட்ஷீட் எல்லாத்தையும் போட்டுட்டு கிளிப்பு போட்டுட்டு கீழே விழாத மாதிரி, அடுத்தது கீழே விழுந்த துணி எல்லாத்தையும் எடுத்து, மேலேயே டேப் இருக்குது, அதனால் மறுபடியும் தண்ணி பிடிச்சி ஒரு லைட்டாக அலசி காய வச்சுட்டு கிளிப்பு போட்டுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மேலேயே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னன்னே தெரியல. காலையில் இருந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிற மாதிரியே தான் இருந்தது. சண்டேன்றதுனால அப்படி இருக்கா என்னன்ட்டு தெரியல. எப்போவுமே சண்டேனா சமையல் வேலையை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்து பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி சமையல் வேலையை லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு வழியாக எல்லா துணியும் காய போட்டாச்சு. இப்போ கீழே போகிறேன். அவ்வளோ வெயிலுங்க. வெயிலுக்கு வெயிலும் நிறைய இருந்தது, காற்றும் செம்மையாக காற்றடிக்குது. நம்ம கீழே இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மாடிக்கு போனால் மூச்சு வாங்குதுங்க. அவ்வளோ காற்றடிக்குது, அவ்வளோ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு வழியாக கீழே வந்த உடனே கிடுகிடுன்னு தண்ணியை தாங்க குடித்தனே. அவ்வளோ தண்ணி உள்ளே வாங்குச்சு. அவ்வளோ தண்ணி தாகம். கடைசியாக வந்து கிடுகிடுன்னு சிக்கன் பிரியாணி தானே, ஈஸியாக செஞ்சுட்டேன். வேறு எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல. ஜஸ்ட்டு சிக்கன் பிரியாணி, அடுத்தது தயிர் பச்சடி மட்டும் செஞ்சாச்சு. அவங்களுக்கு சாப்பாடு போட்டதாகட்டும், இல்லை சிக்கன் பிரியாணி செஞ்சதாகட்டும், அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக இருந்தாங்க. காலையிலேயே சரியாக சாப்பிடல அவங்க. அதனால் அதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. சண்டே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? பாய்.